கருப்பு ஒவ்வொரு நாளுமே நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்து சனிக்கிழமையுமே அப்படிப்பட்ட வசூல் தான். பெரிய வசூல் அப்படின்னே சொல்லலாம். நேத்து செகண்ட் சாட்டர்டே தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட டபுள் டிஜிட் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம "திருஷ்யம் 3" 3வது நாளுமே பெரிய கலெக்ஷன். முக்கியமா கேரளாலயும், ஓவர்சீஸ்லயும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. அத பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. நேருக்கு நேர் படம் தான். அதுல வந்து தளபதி விஜய் அவர்கள் மேல இருந்து சூர்யா அவர்களோட பைக்க தூக்கி கீழ போடுவாரு. அதுதான் அந்த ஃப்ரேம். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் விஸ்வா, ஜேஎம்சி, மிஸ்டர் மணிவண்ணன், ஏசி கார்த்திக் ஃபார் யூ, ஏ சிவா அப்படிங்கிறவரு, அப்புறம் ஹரிஹரன் ஹரி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. மைக்கேல் நேத்து 30வது நாள் இந்தியால 1,09,00,000 75 கோடிக்கு மேல இந்தியால மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைட் $739 மில்லியன். பூத் பங்களா நேத்து 37வது நாள் இந்தியால 1,20,00,000 உலகம் முழுக்க 1,30,00,000 டோட்டலா 211 கோடியே 69 லட்சம் இந்தியாவிலும் 265 கோடியே 79 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட். ராஜா சிவாஜி நேத்து 23வது நாள் இந்தியால 1,30,00,000 உலகம் முழுக்க 1,34,00,000 106 கோடியே 68 லட்சம் இந்தியாலையும் 110 கோடியே 18 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 90 கோடி பட்ஜெட். அப்புறம் பட்டி பத்னி அவுர் வால் தோ அப்படிங்கிற படம் நேத்து 9வது நாள் இந்தியால 3 கோடியே 35 லட்சம் உலகம் முழுக்க 4 கோடியே 5 லட்சம் டோட்டலா 39 கோடியே 41 லட்சம் இந்தியாலையும் 45 கோடியே 9 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். இன்னும் 2 வீக்கெண்டு கடந்துச்சுன்னா இந்த படம் பிரேக் இவன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மராத்தில டியூல் பேண்ட் அப்படிங்கிற ஒரு படம் பார்ட் 2 நேற்று 3வது நாள் இந்தியாவில் பெரிய கலெக்ஷனே எடுத்துடுச்சு. 5 கோடியே 81 லட்சம். டோட்டலா 3 நாள்ல இந்த படம் 11 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. 11 கோடியே 74 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 8 கோடி. அப்புறம் சாந்த் மேரா தில் அப்படிங்கிற ஹிந்தி படம் நேற்று 2வது நாள் 4 கோடியே 78 லட்சம் இந்தியாலையும் 5 கோடியே 55 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடியே 23 லட்சம் இந்தியாலையும் 9 கோடியே 20 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 36 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். மலையாளம்ல அதிரடி அப்படிங்கிற படம் நேற்று 10வது நாள் கேரளால 1 கோடியே 28 லட்சம் உலகம் முழுக்க 1 கோடியே 51 லட்சம் 30 கோடியே 17 லட்சம் கேரளாலையும் 60 கோடியே 38 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடியே கடந்திருக்கு. 30 கோடி பட்ஜெட் வசூல்ல ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ஸோ மீதி படங்களோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா அந்த லைக் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அது பண்ணிக்கோங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனலுக்கு. இப்போ மீதி படங்களோட வசூலை பார்க்கலாம். அப்புறம் மோகன்லால் அவர்களோட "திருஷ்யம் 3" நேத்து 3வது நாள் பெரிய கலெக்ஷன். கேரளால 9 கோடியே 19 லட்சம், தமிழ்நாட்டுல 1 கோடியே 50 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 55 லட்சம், கர்நாடகால 2 கோடியே 39 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 30 லட்சம், ஓவர்சீஸ்ல 23 கோடியே 55 லட்சம், உலகம் முழுக்க 39 கோடியே 48 லட்சம் நேத்து வந்து கலெக்ட் பண்ணிருக்கு 3வது நாள். ஸோ டோட்டலா கேரளால 29 கோடியே 39 லட்சமும், தமிழ்நாட்டுல 3 கோடியே 82 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 4 கோடியே 73 லட்சம், கர்நாடகால 6 கோடியே 82 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 கோடியே 30 லட்சம், ஓவர்சீஸ்ல 69 கோடியே 81 லட்சம், உலகம் முழுக்க 117 கோடியே 87 லட்சம் இந்த படம் 3 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 3 நாள்ல 100 கோடியே கடந்தது மட்டும் இல்லாம இந்த படம் இன்னைக்கு 150 கோடியை கடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ போற போக்க பார்த்தா இந்த படம் வீக் டேஸ்லயும் பெரிய பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு வைங்களேன், ஆல்ரெடி இருக்கிற ரெக்கார்டெல்லாம் உடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ நீங்க எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க? இந்த படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா வசூல்ல ஒரு பெரிய சம்பவமே பண்ணிக்கிட்டு இருக்கு சூர்யா அவர்களோட "கருப்பு". நேத்து 9வது நாள் தமிழ்நாட்டுல 10 கோடியே 28 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 65 லட்சம், கேரளால 42 லட்சம், கர்நாடகால 1 கோடியே 55 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 18 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 44 லட்சம், உலகம் முழுக்க 17 கோடியே 52 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. நேற்று டபுள் டிஜிட் 10 கோடிக்கு மேல தமிழ்நாட்டுல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு அதை விட பெரிய நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 5.5 கோடி கிட்ட அட்வான்ஸ் புக்கிங் மட்டுமே நடந்திருக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு. ஸோ டோட்டலா தமிழ்நாட்டுல 108 கோடியே 66 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 23 கோடியே 70 லட்சம், கேரளால 11 கோடியே 7 லட்சம், கர்நாடகால 16 கோடியே 79 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 75 லட்சம், ஓவர்சீஸ்ல 63 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 226 கோடியே 22 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 9 நாள்ல இன்னைக்கு
40 கோடி கிட்ட வரதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு செம்ம கலெக்ஷன் வரப்போகுது. இந்த படத்தோட பட்ஜெட் 135 கோடி. கமெண்ட்ல ஒரு 2, 3 நாளா சில பேர் வந்து குட் பேட் அக்லி, அமரன் அப்புறம் கருப்பு இந்த 3 படங்களோட கம்பாரிசன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 3 படங்களோட கம்பாரிசன் 9 டேஸ்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் குட் பேட் அக்லி தான் அதிகமா இருக்கு. 123 கோடி 53 லட்சம். கருப்பு 2வதுல இருக்கு 108 கோடி 66 லட்சம். அமரன் 97 கோடியே 48 லட்சம். ஆந்திரா தெலுங்கானால அமரன் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு 26 கோடியே 11 லட்சம். கருப்பு வந்து 23 கோடியே 70 லட்சம். குட் பேட் அக்லி 6 கோடியே 7 லட்சம். கர்நாடகாவை பொறுத்தவரை கருப்பு அதிகமா இருக்கு 16 கோடியே 79 லட்சம். குட் பேட் அக்லி 13 கோடிக்கு மேல. அமரன் வந்து 12 கோடியே 12 லட்சம். கேரளால கருப்பு 11 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 6 கோடியே 62 லட்சம். குட் பேட் அக்லி கிட்டத்தட்ட 4 கோடி. ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையும் அதாவது ஹிந்தி பெல்ட்ல கருப்பு வந்து 2 கோடியே 75 லட்சம். அமரன் வந்து 2 கோடியே 7 லட்சம். குட் பேட் அக்லி 2 கோடியே 5 லட்சம். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே நம்பர்ஸ் மாதிரி தான் இருக்கு. கருப்பு வந்து ஒரு 70 லட்சம் கிட்ட அதிகமா இருக்கு. ஓவர்சீஸை பொறுத்தவரையும் கருப்பு பெரிய லீடிங்ல இருக்கு 63 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. குட் பேட் அக்லி 57 கோடி. அமரன் வந்து 56 கோடியே கிட்டத்தட்ட ஈக்குவல் தான் அமரனும் குட் பேட் அக்லியும். ஸோ வேர்ல்டு வைடு கருப்பு வந்து இந்த 9 நாள்ல 226 கோடியே 22 லட்சம். குட் பேட் அக்லி 205 கோடியே 86 லட்சம். அமரன் 201 கோடியே 35 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த 3 படங்களையும் கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு படம் ஒவ்வொரு டெரிட்டரியில பெரிய சம்பவமே பண்ணிருக்கு. முக்கியமா குட் பேட் அக்லி தமிழ்நாட்டுல, அமரன் வந்து ஆந்திரா தெலுங்கானால பெரிய கலெக்ஷன் கிட்டத்தட்ட 50 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருந்தது அந்த படம் வந்து அமரன் ஆந்திரா தெலுங்கானால. கருப்பு வேர்ல்டு வைடு ஓவர்சீஸா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே கருப்பு லீடிங்ல இருக்கு. பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ கருப்பு இப்பவுமே செம்மையா போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நம்ம ஒரு 2, 3 நாள் கழிச்சு கம்பேர் பண்ணும்போது கருப்பு மோஸ்ட்லி நிறைய இடத்துல லீடிங்ல இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. இந்த 3 படங்களுமே ஒவ்வொரு தனித்தனி காலகட்டத்துல வந்தது. ஒவ்வொருத்துக்குமே தனித்தனி ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல முக்கியமா அமரன் வந்து அன்எக்ஸ்பெக்டட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். லாங் ரன் ஓடிச்சு. குட் பேட் அக்லி ஒரு பயங்கரமான ஓப்பனிங் இருந்தது. கருப்பு ஆக்சுவலா இப்ப லாங் ரன் ஓடுற பாசிபிள் இருக்கு. ஸோ வேற படம் இப்போதைக்கு பெரிய படம் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அடுத்த வாரம் பிளாஸ்ட் வந்தாலுமே கருப்புக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. கருப்பு தொடர்ந்து ஒரு நல்ல கலெக்ஷன் வரதான் போகுது. ஸோ கருப்பு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி கலெக்ஷன் பண்ணுது, வீக் டேஸ்ல மறுபடியும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தா கண்டிப்பா கணிச்சிடலாம் எவ்வளோ இந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன். இருந்தாலும் உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. யாருது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவில பிரேவ் ஹார்ட் ஒரு பயங்கரமான படம். 31 வருஷத்தை கடந்திருக்கு. அதாவது வரலாறு கடந்து பேசப்படுற படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த படம் வந்து பட்ஜெட் $50 மில்லியன். யுஎஸ்ஏவை பொறுத்தவரையும் $75 மில்லியன் மேல கலெக்ட் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல $137 மில்லியன். ஸோ டோட்டலா $213 மில்லியன் மேல இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஒரு பெரிய சம்பவங்க இந்த படம். இன்னைக்கு வரையும் பேசப்படுற ஒரு படம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.